Taste the Daily. கனமழையால் சாத்தனூர் அணையானது வேகமாக நிரம்பியிருக்கிறது. சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். வட தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 3 தினங்களாக செஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று இரவு வரை தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் சாத்தனூர் அணையிலிருந்து தற்போது வரை வினாடிக்கு 1,68,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான துறிஞ்சல் ஆற்றில் சென்று அதன் உபரி நீர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வருவாய் வட்டத்திற்குட்பட்ட மணமுண்டி, அரகண்டநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்பில் புகுந்ததால் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருகிறது. மேலும் அவர்கள் வீடுகளின் மேல் பகுதியில் ஆபத்தான சூழலில் சிக்கி தவிக்கும் சூழல் நிலவி வருகிறது. ஆபத்தான முறையில் சிக்கி தவிக்கும் அவர்களை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் துறிஞ்சல் ஆற்றில் இருந்து வெளியேறும் உபரி நீரானது திருக்கோவிலூர், விழுப்புரம் பிரதான சாலையை சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. அதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி உட்பட்ட தென்பெண்ணை ஆற்று கரையோர பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதையொட்டி தொடர்ந்து கரையோரம் வசிக்கும் பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கும் பணியினை திருக்கோவிலூர் நகராட்சி தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். சாத்தனூர் அணையிலிருந்து தற்போது நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். தற்போது எந்தெந்த பகுதியில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது? இதனை அகற்ற ஏதேனும் நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான முழு விவரங்கள். பெஞ்சன் புயல் கரையை கடந்த நிலையில தற்போது நம்ம விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழை கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்ப்புன்னு சொல்லலாம். கொட்டி தீர்த்து முடியல. தொடர்ந்து ஆங்காங்கே மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கு. இதனால பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளா இருக்காங்க. சிரமம் என்றால் நீர்நிலைகள் நிரம்பி அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீர் பாத்தீங்கன்னா தண்ணீர் வெளியேறி வீடுகளுக்கு புகுந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்திருக்கு. மாவட்டம் முழுவதும் இருக்கிற நீர்நிலைகள்ல தண்ணீர் நிரம்பி வெளியேறி ஆங்காங்கே குடியிருப்பு பகுதியில் புகுந்து மக்கள் நள்ளிரவு முதல் எங்கே போவது என்று தெரியாமல் அங்க இருக்கக்கூடிய முக்கிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களை தங்க வச்சிருக்காங்க. முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம், தென்பெண்ணை ஆற்றுல வரக்கூடிய தண்ணீரோட வரத்து தற்போது ரொம்ப அதிகமா இருக்கு. மாவட்டம் முழுவதும் இந்த தென்பெண்ணை ஆறு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து வழியா திருக்கோளூர் வழியா விழுப்புரம் வந்து பிடாகம், கடலூர்ல போய் கடல்ல கலக்கக்கூடிய இந்த தண்ணீர் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உஷார்படுத்தப்பட்டு கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும். அதே போல மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய
ஆறுகள் வரக்கூடிய தண்ணீர் ரயில்வே மேம்பாலங்களை கலந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் தற்போது இருக்கு. விக்கிரவாண்டி முண்டியமாக்கம் இருக்கக்கூடிய துறிஞ்சல் ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் பாத்தீங்கன்னா அதிக அளவு தண்ணீர் போய் ரயில்கள் தற்போது சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. தற்போது இந்த தகவல் பார்த்துட்டு இருக்கோம். ஏராளமான இடங்கள்ல தண்ணீர் வெளியேறி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு இருக்காங்க. உடனடியாக இன்று மதியத்திற்குள் அனைத்து பகுதியிலும் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்க முடியவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தை விழுப்புரம் மாவட்டம் சந்திக்கும் என்ற நிலைதான் தற்போது நிலையை பார்த்துட்டு இருக்கோம். தென்பெண்ணையாற்று கரையோரம் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகத்தோட எச்சரிக்கையா பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். Taste the Daily.